அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக அதே நேரம் எங்களோட பெட்டிஸ் முறுமுறுன்ட்டு இருக்கிற மாதிரி எப்படி பெட்டி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இறுதியில் நான் ரொம்பவே முக்கியமான பெட்டிஸ் சம்மந்தமான சில டிப்ஸ்களையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கு நான் ஒரு 300 கிராமுக்கு மா எடுத்துக்கொள்கிறேன். அதோட எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும். அதே கரண்டியால் நான் ஒரு கரண்டிக்கு ஒயிட் சுகர் சேர்த்திக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கொள்கிறேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா மாவோடு ஒட்டுற மாதிரி இந்த பட்டர் எல்லாம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஊற்றுறது பச்சை தண்ணி தான். தண்ணி ஊற்றும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். எல்லா தண்ணியும் ஒரே அடியில் ஊற்றி விடக்கூடாது. அப்படி ஊற்றி விட்டுட்டேன்னு சொன்னால் தண்ணி அதிகமாகிடும். பாருங்கள், நான் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு அந்த மாவை இப்போ கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதே விடையும் நாங்கள் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் சரி நல்லா இப்படி நீட் பண்ண வேணும். எங்களுக்கு கூடினது 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். நீட் பண்ணினதுக்கு பிறகு மாவை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு துணியால் மூடி எங்களுக்கு ஒரு 1/2 hour குறைஞ்சது வச்சு எடுத்துக்கொள்ளலும். அவள் இல்லாட்டி ஒரு 1 hourலேருந்து 2 hour கூட வைக்கலும். அதுக்கு பிறகு நான் கறி சமைக்கிறதுக்கு தேவையான கிழங்கை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு கறிக்காக வேண்டி இறைச்சியும் எடுத்துக்கொண்டேன். அதையும் சின்ன சின்னதாக பாருங்கள் எப்படி கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ நாங்கள் கறி ஆக்குறதுக்கு எங்களோட சட்டியை நல்லா சூடு பண்ணி தண்ணி எதுவும் இல்லாமல் சூடாக்கி எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதுக்கு எட் பண்ணிக்கொள்ள வேணும். அதில் நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கொள்ள வேணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கொள்கிறேன். கருவேப்பிலையை நான் அப்படியே போடாமல் கத்திரியால் இப்படி கீரை அரிகிற மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்திக்கொள்கிறேன். அப்போ தான் நாங்கள் பெட்டிஸோடு சேர்த்து கருவேப்பிலையும் சாப்பிடலும். கருவேப்பிலையை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் கருவேப்பிலை இப்படி கட் பண்ணி போட்டால். அதுக்கு பிறகு இதுக்கு நான் சீரகம் சேர்த்திக்கொள்கிறேன். சின்ன சீரகம் இல்லை, இது பெரும் சீரகம் சொல்லுவோம் அது. அதுக்கு பிறகு கடற்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கறி பவுடர், மிளகுத்தூள். மிளகு எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கொள்ளலும். அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்ச இறைச்சி கிழங்கு எல்லாம் சேர்த்திக்கொள்வோம்.
தேவையான அளவுக்கு உப்பும் இதுக்கு சேர்த்திக்கொள்ள வேணும். எல்லாம் சேர்த்து நல்லா இப்படி பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா பிரட்டி விட்டுட்டு நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்திக்கொள்கிறேன். அப்போ தான் என்னோட கறி நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு விரும்பினா சேர்த்திக்கொள்ளலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை. அடுத்தது நான் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கொள்கிறேன். ரொம்ப வெள்ளம் தண்ணி சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்தினா தண்ணி அதிகமாக விட்டுரும். இதை நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதால தான் இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்தலை. இறைச்சியில் கிழங்குல உள்ள தண்ணிக்கே இது வெந்து வந்துடும். பாருங்கள், நான் ஒரு 4 விசில் வாரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். இது நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்குது. இது இப்படி நல்லா கரண்டி எடுத்து கொஞ்சம் கடைஞ்சி விட வேணும். உங்களுக்கு இதுக்கு உப்பு காரம் எல்லாம் கணக்காக இருக்குது. அப்படி உங்களுக்கு உப்பு போதாத மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சமாக சேர்த்திக்கொள்ளலும். பாருங்கள், நான் கவர் பண்ணி வச்ச மாவும் நல்லா வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து நாங்கள் பெட்டிஸ்க்கு தட்டி கொள்ள வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பெட்டிஸ் தட்டுற டைமில் தனித்தனியாக பிச்சு தட்டுறதுக்கு கஷ்டம் இருக்காது. இப்படி ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு வச்சிட்டோம்னு சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். அதோடு நான் பெட்டிஸ் அச்சை வச்சு தான் செய்ய போகிறேன். அது செய்கிற டைமில் நாங்கள் இது கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கொள்ள வேணும். அப்போ தான் எங்களோட பெட்டிஸ் நல்லா ஈஸியாக கலண்டு வரும், ஒட்டாமல் இருக்கும். நாங்கள் இந்த ரோலிங் பின்னுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி கொள்ள வேணும். அப்போ தான் எங்கள்கிட்ட இந்த மாவை தட்டுற டைமில் ரொம்ப ஈஸியாக தட்டலும். இப்படி நாங்கள் மாவை தட்டி பெட்டி சச்சில் அதை வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு கறியை வச்சு நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். கறி வைக்கிற டைமில் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. அப்படி வச்சேன்னு சொன்னால் இந்த கவர் பண்ணுற டைமில் கறி எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கும். அப்போ எங்களோட பெட்டிஸ் நல்லா ஒட்டி வராது, அப்படியே வாயிட்டால் விரிஞ்ச மாதிரி வரும். அந்த டைமில் பொரிக்கிற டைமில் கறியெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நாங்கள் கறி வைக்கிற டைமில் கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கொள்ள வேணும். இதை மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு பெட்டிஸாக தட்டி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நாங்கள் பெட்டிஸை எண்ணெயில் போடுறதுக்கு முந்தி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கொள்ள வேணும். பண்ணிட்டு தான் எண்ணெயில் பெட்டிஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். எண்ணெய் சூடாகாமல் அதில் நாங்கள் பெட்டிஸை பொரிக்க போட்டோம்னு சொன்னால் அந்த பெட்டிஸில் ஓரங்கள் அப்படியே பிரிஞ்சு கறியெல்லாம் வெளியே வந்துடும். அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். பாருங்கள், நான் பெட்டிஸ் எல்லாம் போட்டு 2 பக்கமும் பிரட்டி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இது கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு நல்லா நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி நான் என் எல்லா பெட்டிஸையும் பொரிச்சு எடுத்துக்கொண்டேன்.
பாருங்கள் எங்கிட்ட பெட்டிஸ் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அதே நேரம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் மாவை இதை மாதிரி பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள், உங்களோட பெட்டிஸும் ரொம்பவே சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோடு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன், அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. என்னென்னு சொன்னால், நான் செஞ்ச பெட்டிஸ் எல்லாத்தையும் நான் ஒரே அடிக்கு பொரிச்சு எடுக்கல. எனக்கு தேவையான மட்டுக்கு பொரிச்சிட்டு கொஞ்சத்தை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கொண்டேன். எடுத்து இது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னேன், நான் ஃப்ரீசரில் போட்டு அப்படியே டீஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அப்போது எங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமுக்கு எடுத்து இதை வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திருப்ப பொரிச்சு எடுத்துக்கொள்ளலும். எங்களில் அதிகமான நாட்கள் ரோல்ஸை செஞ்சு ஃப்ரீசர் பண்ணுவாங்க. ஆனால் பெட்டிஸை பண்ணுறது குறைவு. சில ஆட்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலும். பெட்டிஸை நாங்கள் எப்போவுமே தட்டிட்டு அந்த மாதிரி இருக்கிற நிலையில் அதை ஃப்ரீசர் பண்ணலாம். அதனால தான் இப்படி கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு விட்டுட்டு அதை ஆற விட்டு இப்படி ஃப்ரீசர் பேக்கில் போட்டு எங்களுக்கு ஃப்ரீசர் பண்ணிக்கொள்ளலும். இந்த டிப்ஸ் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.